அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, இது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற தேதி இஸ்லாமிய கேலண்டர் படி 20/3/1447. நம்ம சூரா ஜும்மாவுடைய 3 வசனங்களை பார்த்துட்ருக்கோம். முதல் 3 வசனங்கள் அதோடைய தொடர்ச்சி தான் அந்த வீடியோ. அது இஸ்லாத்தோட அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மக்கிட்ட ஏன் வந்தாங்க, நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய வசனம். வல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுசக்கியும் வயு அல்லி முஹமுல் கிதாப வலிக்மா வ இன்கானும் மின் கபுல் லஃபீல் அலாலி முபீன். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி நமக்கு அல் கிதாபும் அல் இக்மாவும் கற்றுக் கொடுத்து நம்மளை உண்மையிலிருந்து மீட்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஜக்கீம் வாழ்க்கையை தூய்மை வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சகோதரர்கள், இந்த கிளாஸில் அல் கிதாப் அதை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். அல் கிதாப் அல்-கிதாப்னா அது வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, அது கதப அப்படின்ற ரூட் இருந்து வருது. கதபன்னா கல்வெட்டு, அது கடமையாக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மேலே இருக்கும். அது மஸ்ட்டு, அது நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். அதில் வேறு ஆப்ஷன் கிடையாது. அது நம்ம மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக விதிச்சிருக்கிறது அல்-கிதாப் அப்படின்னு இருக்கும். உதாரணமாக ஒரு சில உதாரணங்கள் பார்த்தா, மரண நேரம் உங்கள் மீது விதிக்கப்பட்டது, உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, கொலைக்கு பழி வாங்குதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு அல்லாஹ் அந்த கிதாப் அப்படின்னு யூஸ் பண்ணுவான். கிதாப் குத்திபா, உங்கள் மேலே நான் அதை கொடுத்துருக்கேன், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுவான். இந்த கிளாஸ் இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, சூரா அல் அனாம் அதோடைய 156 157 வசனங்கள்லேருந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சகோதரர்களே. அதில் நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம், எங்களுக்கு முன் சென்ற 2 கூட்டத்தாருக்கு தான் அல் கிதாப் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களின் படிப்பை விட்டு நாங்கள் கவனமற்றவர்களாகவே இருந்தோம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காக, அல்லது எங்கள் மீது அல் கிதாப் இறக்கியருளப்பட்டிருந்தால் அவர்களை விட அதிகம் நேர்வழி பெற்றவர்களாக இருந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காக, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று, இன்னும் நேர்வழி, இன்னும் கருணை உங்களிடம் வந்துவிட்டது. ஆகவே அல்லாவின் வசனங்களை பொய்ப்பித்தான், இன்னும் அவற்றை விட்டு விலகினான். அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அவர்கள் நம் வசனங்களை விட்டு விலகுவார்கள். அவர்கள் விலகி கொண்டிருந்ததின் காரணமாக கெட்ட வேதனையை கூலியாக கொடுப்போம். இதில் அல்லாஹ் 3 கூட்டத்துக்கு அல் கிதாப் கொடுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நமக்கு முன்னாடி 2 கூட்டத்துக்கும் இப்போ 3ஆவது நான் உங்ககிட்ட இந்த அல் கிதாபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. அதில் முதல் கூட்டம் யாருன்னு தெரியும், அது மூசா அலைஹிஸ்ஸலாம், பனி இஸ்ராயேல் கூட்டம். அல் பக்ராவில் 53வது வசனத்தில் நான் மூசாவுக்கு அல் கிதாபும் ஃபுர்கானும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோம். அது ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டது சொல்லும்போது ஆல இம்ரானில் 48வது வசனத்தில் நான் அவருக்கு அல் கிதாப், அல் இக்மா, தௌராத், இஞ்சில் இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 3ஆவது நமக்கு கொடுக்கப்பட்டது பற்றி சொல்லும்போது குர்ஆனுடைய ஆரம்பத்திலே இருக்கும், தாலிகல் கிதாப், இது அல் கிதாப் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி பேசுது. நம்ம பொதுவாக 4 வேதங்களை சொல்லுவோம், குர்ஆன், பைபிள், தௌராத், அப்புறம் ஜபூர் வேதம்னு சொல்லிட்டு. சகோதரர்களே, இதில் 3 கூட்டத்துக்கு இதில் அல் கிதாப் இருக்குது. அப்போ ஜபூர்ன்றது என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது என்னென்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத் கொடுக்கப்பட்ட அல் கிதாபை ஃபாலோ பண்ணுவார். பனி இஸ்ராயல்களுக்கு முழுசாகவே அந்த மூசா நபி கொடுக்கப்பட்ட அல் கிதாபை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் அதை தான் ஃபாலோ பண்ணுவார். அதை வச்சு தான் மக்கள் மத்தியில் தீர்ப்புகளை கொடுப்பாரு. அந்த அல் கிதாப் தான் அவங்களுக்கு ஆக்டிவில் இருந்தது. ஈசா நபி வரைக்குமே அதுதான் ஆக்டிவில் இருந்தது. ஈசா நபி கூட அதை உண்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நானும் அல் கிதாப் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் கொடுக்கப்பட்டதா குர்ஆன் சொல்லுது. ஜபூர்னா என்னென்னா, அதில் அறிவுரைகள் இருக்கும், சில வழிகாட்டுதல் இருக்கும். அல் கிதாப் அவர் கொடுக்கப்பட்டதா குர்ஆனில் எங்கேயுமே சொல்லலை. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத் கொடுக்கப்பட்ட அல் கிதாபை ஃபாலோ பண்ணுறாரு. இது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக தான் சொல்கிறேன், இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜபூர்ன்ற வேதம் 1 மட்டும் கொடுத்ததாகவும் குர்ஆன் சொல்ல. அதை நான் இதுக்கு முன்னாடி நிறைய இறக்கியிருக்கேன். ஜபூர் வேதம் இதுக்கு முன்னாடி நிறைய ஜபூர் வேதங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது.
உதாரணமாக ஆல இம்ரானில் 184வது வசனத்தில் தூதர்கள், இதுக்கு முன்னாடி வந்த தூதர்கள் ஜுபர்ன்ற வார்த்தை என்னன்னா ஜபூருடைய ப்ளூரல். ஒரு ஜபூர்ன்றதுக்கு ஜபூர்னு வரும், நிறைய எடுத்து வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஜுபர் அப்படின்னு வரும். இதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே அஷ்ஷுஆராவில் 196வது வசனத்தில் இதுக்கு முன்னாடி சென்ற முன்னோர்களுக்கும் நான் ஜுபூர் கொடுத்துருக்கேன். ஜுபூர்ன்றது அதுதான் அந்த ஜபூருடைய ப்ளூரல். இதுக்கு முன்னாடி வந்த முன்னோர்களுக்கும் இந்த தூதர்களுக்கும் நான் ஜுபூர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். நான் திரும்பவும் சகோதரர்களே இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கிறேன். 156, 157. எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்கு தான் அல் கிதாப் இறக்கியருளப்பட்டிருந்தது. அவர்களின் படிப்பை விட்டு நாங்கள் கவனமற்றவர்களாகவே இருந்தோம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காக, அல்லது எங்கள் மீது அல் கிதாப் இறக்கியருளப்பட்டிருந்தால் அவர்களை விட அதிகம் நேர்வழி பெற்றவர்களாக இருந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காக, உங்கள் இறைவனிடமிருந்து மிக தெளிவான சான்று, இன்னும் நேர்வழி, இன்னும் கருணை உங்களிடம் வந்துவிட்டது. ஆகவே அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பித்தான், இன்னும் அவற்றை விட்டு விலகினான். அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அவர்கள் நம் வசனங்களை விட்டு விலகுவார்கள். அவர்கள் விலகி கொண்டிருந்த காரணமாக கெட்ட வேதனையை கூலியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 கூட்டத்துக்கு அல் கிதாப் கொடுக்கப்பட்டிருந்த பற்றி ஒரு ஹதீஸும் இருக்குது. இது இந்த குர்ஆன் வசனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. புகாரில் 7467, 557 சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸோட சுருக்கம் சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தௌராத் உடையவர்கள் தௌராத் கொடுக்கப்பட்டாங்க. அவங்க காலையிலேருந்து நடுப்பகல் வரைக்கும் வேலை செஞ்சாங்க. அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிராத் கூலி கொடுத்தான். இஞ்சில் உடையவர்கள் இஞ்சில் கொடுக்கப்பட்டாங்க. அவங்க நடுப்பகல்லேருந்து அசர் வரைக்கும் வேலை செஞ்சாங்க. அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிராத் கூலியை கொடுத்தான். அதே நம்ம அல் கிதாப் கொடுக்கப்பட்டோம். நம்ம அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் வேலை செஞ்சோம். நம்ம வேலை அங்கே டயர்ட் ஆகிட்டுங்கன்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் யூஸ் பண்ணல. நமக்கு வேலை செஞ்சோம். அல்லாஹ் நமக்கு 2 கிராத் கூலி கொடுத்தான். அப்போ முன் சென்ற அந்த 2 கூட்டத்தாரும் கேட்டாங்க, எங்களுடைய இறைவா, அவங்கள விட நாங்கள் அதிக நேரம் வேலை செஞ்சுருக்கோம், எங்களுக்கு மட்டும் 1 கிராத் கூலி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு 2 கிராத் கூலி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இது என்னுடைய அருள், நான் உங்களுக்கு பேசுனதில் எதாவது கம்மி பண்ணா? இல்லை, நான் விரும்பினவங்களுக்கு என்னுடைய அருள் அதிகமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 3 கூட்டத்துக்கு அல் கிதாப் கொடுக்குறது தான் சொல்லிட்டு இதில் நமக்கு தெரியுது. சகோதரர்களே, நான் ஆரம்பத்துலேருந்தே அல் கிதாப்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இது குரான் சொல்ல மாட்டேன்னா, இது குரான் சகோதரர்களே. இதில் அல் கிதாப் இருக்கும், அல் இக்மா இருக்கும், அத் திக்ர் இருக்கும், அல் ஹுதா இருக்கும், அல் ஷிஃபா இருக்கும். இது மாதிரி எல்லாமே கலந்தது தான் குரான். இது ஓதப்பட்டது, அது நேம், அது ஓதப்பட்டது அல் குரான். இதில் எல்லாமே இருக்கும். ஒரு சில சூறாக்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது அல் கிதாபுடைய வசனங்கள், இன்னொரு சில சூறாக்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது அல் இக்மாவுடைய வசனங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இல்லை திக்ருடைய வசனங்கள், இது நான் நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஈசா நபி கொடுக்கப்பட்டதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆல இம்ரானில் 48வது வசனத்தில் அவருக்கு நான் அல் கிதாப், அல் இக்மா, தௌராத், இஞ்சில் எல்லாம் பிரித்து அந்த இடத்துல சொல்லுவோம். அல் கிதாப்னா அது என்னென்னா, அதுக்கு ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை சகோதரர்களே. அது ரொம்ப இருந்தால் ரொம்ப நெருங்கின ஒரு மொழிபெயர்ப்புன்னு பார்த்தா அது நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லலாம், மனிதர்களுடைய அமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் அல் கிதாப் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம். இந்த அல் கிதாப் ஒரு 3 கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இது இல்லாமல் இதுக்கு முன்னே வந்த தூதர்கள் இந்த அல் கிதாப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்னா தூதர்களும் இதை எடுத்துகிட்டு வருவாங்க. அல் கிதாப் எழுதப்பட்ட ஒரு புக்காக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன செய்தி, மனிதர்களுடைய அமைப்பு சட்டத்தை என்ன கொண்டு வராங்களோ அதுதான் அல் கிதாப். இந்த அல் கிதாப்பை 3 கூட்டத்தின் மேலே அது கடமையாக்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்த தூதர்கள் இந்த அல் கிதாபையும் கொண்டு வந்திருக்காங்க. அஷ்ஷுஆராவில் 105லேருந்து 189வது வசனங்கள் வரைக்கும் இதை பற்றி தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அவங்க சொல்லுவாங்க, அந்த கூட்டத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, பத்தக்குல்லா வாத்தியூனி, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்க. நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த விஷயத்துக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, இதுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு அந்த தூதர்கள் சொல்லுவாங்க. அதில் 5 தூதர்களை பற்றி அந்த வசனங்கள் பேசும். அந்த தூதர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு, அந்த தூதர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்ருக்க அந்த கூட்டத்துக்கிட்ட வருவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, நீங்கள் செஞ்ச அந்த குற்றத்திலேருந்து விலகிக்கங்க, நான் உங்களுக்காக இந்த கீழ்ப்படிதல் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் நூ நபி சமுதாயம் மனிதர்களுக்குள்ளே தீண்டாமை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. மனிதர்கள் சமம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குது, கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த இதெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதே ஆது சமுதாயம் அது முதலாளித்துவத்தோட வரம்பு மீறல் அதிகமாக இருந்த டைம்.
அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க உயரமான தூண்களை கட்டிகிட்டு இருந்தாங்க, தேவையில்லாத அவங்க செழிப்பான பில்டிங்கை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஏழையை பிடிச்சா ரொம்ப கடுமையாக பிடிக்கிறாங்க. அந்த என்னுடைய செல்வம், என்னுடைய பொருளாதாரம் நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், எனக்கு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது, எனக்கு இதில் முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயம் இருந்தது. அதில் மனிதர்களுக்கு பொதுவாக போய் சேர வேண்டிய அவங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சமுதாயம் அவங்க பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய கூட்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் சொல்லுது. லூத் நபி சமுதாயம் அவங்க குடும்ப அமைப்பை உடைச்சிட்டு இருந்தாங்க. ஓரின சேர்க்கை, ஆணோட இதுன்றது, இது மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே அவங்க இதுன்னு இல்லை, அவங்களுக்குள்ள அந்த இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயமும் செய்யாத ஒரு தீமையை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ஐக்கியவாசிகள் அவங்க வந்து வாணிபம், பிஸ்னஸில் வந்து எடை மோசடி, கிஸ்து, அதில் இது ரெண்டுமே இல்லை. இடையிலையும் மோசடி, அதே நேரத்தில் அவங்களுடைய குவாலிட்டி அதுலேயும் மோசடி பண்ணிகிட்டு இருந்தது தான் அந்த வசனங்கள் சொல்லுது. இதுக்கு எதிராக அந்த தூதர்கள் கொண்டு வருவாங்க, ஃபத்தகுல்லா வாத்தி ஊனி, அல்லாவுக்கு பயப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்க, நான் கொண்டு வந்ததுக்கு கீழ்படிங்கன்ட்டு அந்த அல்கிதாப் அவங்க சொல்லுவாங்க. அந்த அல்கிதாப் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் அந்த அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழ்ப்படியாததுனால அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. அல்லாஹ் அவங்கள அழிக்கவும் செஞ்சோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இது நமக்கு பக்ராவில் 213வது வசனத்திலே இதை புரிய வைப்பான், தூதர்கள் இந்த அல்கிதாபை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. தொடக்கத்தில் மனிதர்கள் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். அல்லாஹ் நற்செய்தியாளர்களாக இன்னும் எச்சரிப்பாளர்களாக நபிமார்களை அனுப்பினான். இன்னும் அவர்களுடன் உண்மையை கொண்டு கிதாபை இறக்கினான். அது மனிதர்கள் கருத்து வேறுபட்டதற்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அதை கொடுக்கப்பட்டார்கள். அவர்களிடம் தெளிவான சான்று வந்த பின்னரும் அவர்கள் மத்தியில் வரம்பு மீறுதலால் தவிர அதில் கருத்து வேறுபடவில்லை. ஆகவே அவர்கள் உண்மையிலிருந்து கருத்து வேறுபட்டார்கள். அதில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை தனது கட்டளையை கொண்டு நேர்வழிப்படுத்தினான். இன்னும் அல்லாஹ் தன் நாடுகிறவரை சிராத்தல் முஸ்தகிம் பக்கம் வழிகாட்டுகிறான். இதில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தூதர்கள் வந்து அவங்க கருத்து வேறுபட்டதற்கு மத்தியில் கிதாபை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தோடு ஒரு சில பிரச்சனைகளை சொல்லிவிட்டு இதுக்கு வந்து இஸ்லாம் என்ன மாதிரியான கான்ஸ்டியூஷனை கட்டமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக புரிய வைக்கலாம். சமூகம் இதில் வந்து இப்போ இந்துத்துவா எடுத்துக்கோங்க, அவங்க வந்து வர்ணாசிரம முறைப்படி அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனிதர்களுக்குள்ளே 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, உயர் ஜாதி, கீழ் ஜாதி, அது இன்னும் கீழேன்னு சொல்லிட்டு அவங்க இதுன்றாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கான்ஸ்டியூஷன் அமைப்புன்றது இந்துத்துவாவோட இது. இன்னும் மனிதர்களுக்குள்ள நிறம், இனம், மொழி, ஜாதி இதுகளுக்குள்ளே வேற்றுமை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பற்றி இஸ்லாம் இது என்ன கிதாபை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, உஜ்ரத் இதில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களே, நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். அல்லாஹ் இதில் சொல்கிறான், நான் உங்களை வந்து ஒரே ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தேன். உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறதுக்காக நான் குலங்களையும் கோத்திரங்களையும் இந்த மாதிரி கட்டமைச்சேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை. மனிதர்கள் நஃப்ஸு ரீதியாக எல்லாருமே சமம். இந்த அடிப்படையில் தான் ஒரு ஸ்டேட்டுடைய கான்ஸ்டியூஷன் இதை கட்டமைக்கப்படும். மனிதர்களுக்குள்ள ஜாதி அடிப்படையிலும் சரி, வர்ணாசிரமம் முறைப்படியும் சரி, இஸ்லாம் இது கட்டமைக்காது. அதே செல்வம் பங்கிடுவதில் பிரச்சனைன்னு பார்த்தா, இன்றைக்கி கம்யூனிசம், கேபிட்டலிசம் இது மாதிரி 2 பேரும் தீன்கள் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. கேபிட்டலிசம் பார்த்தா முதலாளித்துவம், என்னுடைய பொருளாதாரம் அது எவ்வளோ வேணா இருக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது, அது என்னுடைய விருப்பப்படி நான் செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்றது கேபிட்டலிசம். அதே கம்யூனிசம்ன்றது பொது உடைமை, அது மனிதர்களுடைய எல்லா செல்வங்களையும் கவர்மெண்ட் கீழே வந்துடும், அந்த கவர்மெண்ட் பிரித்து கொடுக்கும் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பொது உடைமைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இன்றைக்கி ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். அது சரியாக நிலைநாட்டி காட்டின ஒரு ஸ்டேட் எங்கேயுமே இல்லை. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாம் வந்து ஜக்காத்து கடமையாக்குது, முஸ்லீம்கள் மேலே ஜக்காத்து கடமையாக்குது, நான் முஸ்லீம் மேலே ஜிஸ்யாவை கடமையாக்குது. இன்னும் பணக்காரர்களிடையே மற்றும் சுற்றி கொண்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் சரி, பணக்காரர்கள் மத்தியிலே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடாது.
அது அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி தான், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட மட்டுமே அந்த பொருளாதாரம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சரியான ஒரு பங்கீட்டு முறை அடிப்படையில் போகிற மாதிரி நீங்கள் சட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் இது சொல்லுது. சகோதரர்களே, இது புரிதலுக்காக சின்ன சின்ன வசனங்களை சொல்கிறேன். இது இந்த குரான் அல் கிதாப் வந்து நீங்கள் குரான்லேருந்து எடுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கலாம். இதெல்லாமே வச்சு தான் உங்களால் ஒரு ஷரியாவை கொண்டு வர முடியும். ஷரியா இது வந்து கான்ஸ்டியூஷன், இதில் ஷரியா இருக்காது. ஆனால் இதுலேருந்து இந்த அடிப்படையில் நீங்கள் ஷரியாவை கொண்டு வரலாம். இதே நீதி பார்த்திங்கன்னா, நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. அதில் பெரிய குளம் இருந்தது, சின்ன குளம் இருந்தது. அதே பெரிய குளத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் சின்ன குளத்தில் இருக்கிறவங்களே கொன்னுட்டா அவங்க குறைந்தபட்ச தண்டனையாக 10 ஒட்டகம் கொடுப்பாங்க. அதே சின்ன குளத்தில் இருக்கிற யாராச்சும் பெரிய குளத்தில் இருக்கிறவங்களை கொன்னுட்டா அவங்க அதிகபட்ச தண்டனையாக 100 ஒட்டகம் கொடுப்பாங்க. இது அவங்களுக்குள்ளே சரின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு பெரிய நீதியிலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னார், நீதி யாருக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நீதி நிலைநாட்டப்படணும். அந்த ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. அந்த திருடினப்போ கூட அவங்க சொல்லுவாங்க, இது என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தால் கூட இங்கே நீதி நிலைநாட்டப்படும். இதில் வந்து ஒரு கலீஃபாவுக்கும் சரி, ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் சரி, அதில் எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. நீதி எல்லாருக்கும் சமம். அல்லாஹ்வும் சொல்லுவான், நீங்கள் நீதி நிலைநாட்டுங்க. நீதியில் வந்து நீங்கள் இது காம்ப்ரமைஸ் வச்சுக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லுங்கள், நீதிக்கும் சாட்சி சொல்லுங்கள். இது ரெண்டுமே அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். இன்றைக்கும் சில வெளிநாடுகள் அரச குடும்பங்களுக்கு நீதியில் சில சலுகைகள் இருக்குது. நம்ம பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக அது இன்றைக்கி ஒரு ஏழைக்கு ஒரு நீதியாகவும், இன்னும் அரசியல்வாதிகளுக்கும் இன்னும் மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நீதியாகவும் தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கல்னு இருக்குது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதி மேலே இருக்கக்கூடிய கலீஃபாவுக்கும் கீழே இருக்கக்கூடிய குடிமகனுக்கும் எந்த வேற்றுமையும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் சமமாக தான் இருக்கும் நீதி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு இது வரும். எல்லாருக்கும் சரியான ஒரு இதில் அடிப்படையில் பிரிக்கப்படும். சகோதரர்களே, இன்றைக்கி குடும்ப கட்டமைப்பு பார்த்தா LGBTQ இந்த மாதிரி போகுது. இன்னும் அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுடைய குடும்பம் வந்து கட்டமைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஆணை கல்யாணம் பண்ணலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். அவங்க விருப்பப்படி அவங்க திருநங்கையாக மாறலாம், திருநம்பியாக மாறலாம். இதை பற்றி புரிதலே இல்லாமல் மனித குலம் இதில் நிறைய இன்னும் 64க்கும் மேற்பட்ட ஒரு ஆண் பெண் இல்லாமல் 64க்கும் மேலே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நான் மனித இனத்தை தோற்றுவிச்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒரே 2 இதுதான், ஆண் பெண். மீதி யாராக இருந்தாலும் சரி, அவங்க திருநங்கையாக இருந்தாலும் சரி, திருநம்பியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன மாதிரி பாலினத்தை சூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அது தப்பு. அந்த இஸ்லாம் கட்டமைக்கக்கூடிய ஸ்டேட் அந்த அடிப்படையில் வராது. அது பெரிய குற்றம். அது அவங்களுக்கு மனநோய் மாதிரி இதெல்லாம். இதுக்கு வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படும், தவிர அது அங்கீகரிக்கப்படாது. ஆண் பெண் 2 இனம் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கணும். மீதி இருக்கிறது எல்லாமே அவங்க மனோயிச்சின் அடிப்படையிலையும் இன்னும் ஆசை அது வேறு மாதிரி ஒரு நோயினாலே அவங்க கட்டமைச்சிக்கிறது. பொருளாதாரம் பற்றி சொல்லும்போது இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தா கரன்சி பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. கோல்டு சில்வர் இல்லாமல், சுய மதிப்பு இல்லாமல் கரன்சி பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி உலகத்துடைய எல்லா பொருளாதாரங்களும் வந்து அவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக். இது நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்போ இந்தியான்ற ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதுக்கு கீழே சென்ட்ரல் பேங்க்னு இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கு கீழே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அது சென்ட்ரல் பேங்க்கில் தான் பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து எல்லா பேங்க்குடைய கட்டமைப்போட லிங்க்கும் இருக்கும். இதில் வந்து அவங்க வேணும்னா பணத்தை பிரிண்ட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணலாம். வெறும் நம்பர்ஸை வச்சு மட்டுமே இன்றைக்கி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொருளாதாரம் நம்ம இதை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது வீழக்கூடிய ஒரு பொருளாதாரம். இதை பற்றி ஒரு 3 முன்னறிவிப்புகள், மிகப்பெரிய ஒரு 3 முன்னறிவிப்புகள் கூட இருக்கும். மத்திய கிழக்குலையும் மேற்குலையும் அரபு தீபகற்பத்துலேயும் ஒரு பூகம்பம் வரும், அது மனிதர்களுடைய வாழ்க்கையை நிலைக்குலைய செய்யும்னு சொல்லிட்டு அந்த முன்னறிப்பும் இதில் இன்க்ளூட் ஆகும். இந்த பொருளாதாரங்கள் விழும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார அடிப்படை பார்த்தா தங்கம் வெள்ளி சுய மதிப்பு இருக்கணும். அதுக்கு அப்போ தான் அது உங்களோட ட்ரேடிங் இருக்கணும். இன்னும் எடைக்கு எடை சரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு பிலால் ட்ரேடிங் கூட சொல்லுவாங்க, ஒரு டைமு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இது எங்கேருந்து வாங்கினீங்கன்னா சந்தையிலேருந்து வாங்கினேன். நான் 2 சாவு பேரிச்சம்பழத்தை கொடுத்து 1 சாவு பேரிச்சம்பழம், அதாவது லோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிற 2 சாவு பேரிச்சம்பழத்தை நான் கொடுத்துட்டு நல்ல குவாலிட்டி பேரிச்சம்பழம் நான் 1 வாங்கினேன்னா இதுவும் வட்டியில் வரும். நீங்கள் ஒரு பொருளை கை மாற்றும் போது அதோடைய பொருளே நீங்கள் கை மாற்றும் போது எடைக்கு எடை சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒரு பொருளாதாரம் ட்ரேடிங் எப்படி இருக்கணுன்றது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஸ்டேட் வந்து கட்டமைக்கும்.
இன்னும் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சகோதரர்களே, ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு யாருன்றது தெரியலன்றது அந்த டைம். இப்போ வந்து ஒரு அம்மா யாருன்னே நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு இருக்குன்னா அது எந்த அளவுக்கு போயிருக்கு. வாடகை தாய் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து அந்த குழந்தைய பெற்றுக்கணுங்க அம்மாவா, இல்லை அந்த கருமுட்டையை கொடுத்தவங்க அம்மாவா? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குழப்பம். இந்த பூமியில் இதெல்லாம் ஒரு ஃபசாது. இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்குது? இதுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் நம்ம எடுக்கலைன்னா எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், அவரது தாய் அவரை வலிமேல் வழியில் வந்து சுமந்து பெற்றெடுத்தான்ட்டு. இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே எடுத்துக்கங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கருமுட்டையில் இருந்து ஈசா நபி பிறக்கப்பட்டாங்களா? இல்லை, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை குன் ஃபயகுன் ஆகுகின்ற கட்டளையால் அவங்க வந்து ஈசா நபி வழி மேலே வழி பெற்றெடுக்கிறாங்க. ஒரு தாயோடைய இது என்னன்னு பார்த்தா அவங்க அந்த குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறது தான் அவங்களுடைய சரியான தாய். இன்னும் இந்த வாடகை சிஸ்டம் இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் அது எவ்வளோ பெரிய குற்றம்ன்ட்டு இந்த அளவுக்கெல்லாம் மனிதர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லாமல், ஒரு சிந்தனை இல்லாமல் அவங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே கட்டமைக்கிறோம், எங்களுடைய சிஸ்டத்தை நாங்களே ஏற்படுத்தணும்னு போகும்போது இதில் ஃபசாது வருது, இதில் குழப்பம் வருது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல் கித்தாப் அடிப்படையில் ஒரு ஸ்டேட்டை கட்டமைக்கும் போது இது சரியான ஒரு தெளிவான ஒரு பாதையில் அந்த ஸ்டேட் போகும். நமக்கு இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இப்படிலாம் போயிட்டுருக்கு. இங்கே ஏழைகள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டுருக்காங்க, ரொம்ப பலவீனமானவங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்களும் நம்ம சிந்தனைகள் எப்படி போயிடுச்சுன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், ரிச் டேட் புவர் டேட் இந்த மாதிரி புக்கு படிங்க, நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை சேமித்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மட்டுமே நம்ம மைண்ட் செட்டெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் பாரதி கூட சொல்வார், தனி ஒரு மனிதனுக்கு உணவினேன் அந்த ஜகத்தினை அழித்திடுவோம். இது ஒரு பேசிக்காக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் அவனுக்கு கிடைக்கலனா, எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு உரிமை தனி ஒரு மனிதனுக்கு கிடைக்கலனா அந்த ஜகமே இருக்க தேவையில்லை, அதை அழிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த சீரியஸான டாபிக். இது வந்து மனிதனுடைய ஃபித்ரத். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை விட்டு கூட ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம சமுதாயத்தை எப்படி நம்ம சரியாக கட்டமைக்கிறது? ஒரு உடலுடைய எல்லா பாகங்களும் ஆரோக்கியமாக இருக்கும்போது அதுதான் ஒரு பலம். ஆனால் ஒரு பகுதி மட்டுமே வளர்ந்து ஒரு பகுதி ரொம்ப வீக்காக போகும்போது அது அந்த சொசைட்டிக்கும் கேடு, நமக்கும் கேடு. சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அல் கித்தாப். இது வந்து சில சட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். இன்னும் நீங்கள் ஷரியாவை வந்து எப்படி கட்டமைக்கணும்னு சொல்லி கொடுக்கும். இந்த அடிப்படையில் நீங்கள் ஷரியா வந்து கொண்டு வாங்க, சட்டங்களை, ஒரு நாட்டுடைய சட்டங்களை இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன். இதுதான் அந்த அரசியலமைப்பு அல் கித்தாப்னு சொல்கிறது. இது சில விஷயங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போது இந்தியாவுடைய அரசியலமைப்பில் 3வது பகுதி குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் பற்றி பேசும். இந்த அடிப்படை உரிமைகளை வச்சு தான் 2005 என்ன பண்ணுறாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஒரு குடிமகன் அவனுக்கு தேவைன்னா ஒரு ஆஃபீஸை பற்றி அதோட டீட்டெயில் வந்து அதோட பொருளாதாரம் எப்படி செலவாயிருக்கு இதெல்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம், இதை வந்து அவங்க தகவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு வந்து சில விலக்கு இருக்கும், அதில் தகவலுடைய கால தவணை இருக்கும், அதில் குற்றம் இருக்கும், தண்டனை இருக்கும், இதெல்லாம் ஒரு சிஸ்டம். இது அவனுக்கு இந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி 2005 கொண்டு வராங்க. ஆனால் இது அபூபக்கர் அலியான் டைமில், உமர் அலியான் டைம்லேயே நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தது. அவங்களுடைய உமர் அலியான் மெம்பரில் ஏறும்போது அவர் பயான் பண்ண ஆரம்பிக்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் பயான் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, நீங்கள் போட்டிருக்க சட்டை எங்கேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லிவிட்டு அப்புறம் பயான் பண்ணுங்கள். அவங்க அந்த டீட்டெயில் கேட்குறாங்க. அந்த உரிமை ஒரு குடிமகனுக்கு இருக்குது. நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கி எந்தளவுக்கு 1400 வருஷம் பின்னாடி போன ஒரு சமுதாயமாக நம்ம மாறிட்டோம். இன்றைக்கி நமக்கு ஒரு பேச்சுரிமன்றே ஒன்று கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் வெறும் மன்னராட்சி போயிட்டுருக்கு. அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இங்கே இருக்கிற அளவு கூட இல்லை, ரொம்ப மோசமான ஒரு மக்களாக நம்ம மாறிட்டோம். இதே வரி விதிப்பு சம்மந்தமாக இப்போ 2016 ஜிஎஸ்டின்னு ஒரு இதை கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டின்னு ஒரு இதை கொண்டு வரும்போது அது இந்தியனுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு சில விதிக்கு வந்து மாற்றமாக இருக்குது. அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாலே அந்த சட்டம் செல்லாது. இப்போ அந்த கான்ஸ்டியூஷனோட வெயிட் எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷனுக்கு மாற்றமாக ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டமே செல்லாது. அதுக்கு நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் போய் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இது வந்து இந்த சட்டங்களை வந்து இந்த அடிப்படைகளை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் போடக்கூடிய சட்டங்களே அதுக்கேற்ற மாதிரி செல்லும், இல்லைனா அந்த சட்டங்கள் செல்லாது. 2016 அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனில் போய்ட்டு 101வது முறையாக இந்திய அரசியலமைப்பு சில விதிகளை மாற்றம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. இது மாதிரி ஷரியத்துன்றது அல் கித்தாப் அடிப்படையில் அதை அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஷரியத்தை கொண்டு வரணும். இதுதான் அல் கித்தாப்.
அல் கிதாப் இந்த மாதிரி சட்டங்களை எடுக்கவும் கற்றுக் கொடுக்கும். இன்னும் ஒரு சில சட்டங்களை நமக்கு தெளிவாகவும் கொடுத்துரும். இப்போ எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மாற்றம் இல்லாமல் அது பர்மனெண்ட்டாகவே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ குடும்ப சட்டங்களெல்லாம் சிவில்லாலாம் எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த அல் கிதாபெல்லாம் எப்போவுமே அல்லாவே சொல்லிட்டான், இது இந்த ஷரியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. திருமண சட்டம், பால்குடி சட்டம், விவாகரத்து சட்டம், கடன் கொடுத்தல் வாங்குதல், சாட்சிகள், இன்னும் நிலம் சொத்து தொடர்பான சட்டங்கள், இதெல்லாம் பற்றி அல்லாஹ் நமக்கு ஷரியத்தை ஏற்கனவே கொடுத்துட்டான். இன்னும் எதெல்லாம் காலங்களால் அந்த சூழ்நிலைகளால் மாற்றம் அடையுமோ அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படை சட்டங்களை மட்டும் கொடுத்துருக்கான். அதுலேருந்து நம்ம ஷரியாவை எடுக்கணும். இன்னும் அல்லாஹ் கொடுத்த அல் கிதாபுடைய ஷரியத் சட்டங்களை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வார்னிங் எப்படி இருக்குன்னா, அல் பக்கராவில் 257வது வசனத்தில், நம்பிக்கை கொண்டோருக்கு வழிகாட்டுபவன் அல்லாதான், அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். இன்னும் நிராகரிப்பாளர்களுக்கு வழிகாட்டுவது தாகுத்கள், அவர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமானவர்கள். இன்னும் நிசாவில் சொல்லும்போது அந்த பாகப்பிரிவினை இதெல்லாம் பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், மேலும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவரை நரகத்தில் நுழைப்பான், அதில் நிரந்தரமானவர்கள் இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. இன்னும் குற்றவியல் சட்டங்கள், இதுவும் நமக்கு அல்லாஹ் ஷரியத்தாக கொடுத்துருக்கான். இந்த அல் கிதாபும் ஷரியத் சட்டங்களையும் ஃபாலோ பண்ணாமல் அதில் நம்ம தப்பு பண்ணும்போது இல்லை அதோட வரம்புகளை மீறும்போது அதுதான் குற்றவியல் சட்டங்கள்வாங்க. இது ஒரு டிராஃப்ட் இருக்கும். இந்த மாதிரி சட்டங்களும் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கான். சகோதரர்களே, இது அல் கிதாபுடைய கிளாஸ், இது அவ்வளோதான். இன்னும் அல் கிதாப் சார்ந்த சில விஷயங்களை கொஞ்சம் பேசிக்காக புரிய வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் இந்த அல் கிதாபோட வெயிட் நமக்கு தெரியும். இந்த அல் கிதாபை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இது மனித சமூகத்துக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறானா, இல்லை இது வந்து மஸ்டா, இதில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம யார் இந்த பூமியில், இங்கே என்ன அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கலிஃபா, நான் உங்களை பூமியில் கலிஃபாவாக ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். கலிஃபான்னா ரெப்ரசன்டேட்டிவ். இது சரியான ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1858 இந்தியாவோடைய ஆட்சி நிர்வாகம் வந்து கிழக்கு இந்திய கம்பெனிக்கிட்டேருந்து பிரிட்டிஷோட க்ரௌன் கிட்ட மாறுது. பிரிட்டிஷோட அரசாங்கத்துக்கு கீழே அது வருது. அப்போ அவங்க இந்தியாவில் வைஸ்ராய்ன்னு சொல்லி ஒரு புதிய ஒரு பதவியை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த வைஸ்ராய் இந்தியாவுடைய மொத்த நிர்வாகத்தையும் அவர் ஆட்சி செய்வார். ஆனால் இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் ஆட்சி செய்வார். இங்கே அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர், இங்கிலாந்துக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அங்கேருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல் அடிப்படையில் இங்கே அவர் ஆட்சி செய்வார். அவர் இங்கிலாந்தோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த இந்தியாவில் இருந்தார். அது மாதிரி தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாபெரும் ஆட்சியோட நிர்வாகத்தில் பூமின்றது ஒரு சின்ன பீஸ். அல்லாஹ் இங்கே நம்மளே வந்து கலிஃபாவாக அனுப்பியிருக்கான். இங்கே நம்ம தனி மனிதனாவோ இல்லை ஒரு குடும்பமோ இல்லை ஒரு அரசாங்கமோ, இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம இங்கே நம்மளுடைய நிர்வாகத்தை அமைச்சிக்கணும். இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் கலிஃபா. நான் என்னுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஆக்கிட்டேன்னா நான் கலிஃபா. இல்லை நான் என்னுடைய விவகாரங்கள் நான் பார்த்துக்கிட்டேன்னா நான் இங்கே மன்னன், என்னுடைய செல்ஃப் இதில் நான் இருப்பேன். என்னோடய குடும்பமும் அப்படி தான், இந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான். இங்கே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம எல்லாமே எடுக்கணும். இதுதான் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது. இன்னும் இவ்வளோ நேரம் இந்த அல் கிதாப் வந்து ஹாக்கிமியத்தை பேசுது. ஹாக்கிமியத்னா எல்லா நிர்வாகமும் அல்லாஹ் சம்மந்தப்படுத்தி பேசுது. இந்த ஹாக்கிமியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல் ஆராஃபில் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், படைப்பதும் கட்டளையிடுவதும் அல்லாஹ்விற்கே உரியது. அல் அன்கபூத்தில் சொல்லும்போது, வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருப்பவனும் யார் என்று இவர்களிடம் கேட்டால் நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள். பிறகு இவர்கள் எங்கிருந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். லூமானில் 11வது வசனம், இவை யாவும் அல்லாஹ்வின் படைப்புகள், அவனை விடுத்து மற்றவர்கள் எதை படைத்தன என்பதை எனக்கு காட்டுங்கள், மாறாக அநியாயக்காரர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றனர். இன்னும் அல் ஆராஃபில் 191வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, எந்த பொருளையும் படைக்காதவர்களே அவர்கள் இணையாக்குகிறார்கள், அவர்களே படைக்கப்பட்டவர்கள் தாம். யூனுஸில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, கேட்பீராக, உங்களுடைய இணை தெய்வங்களிலிருந்து சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர் இருக்கின்றனரா? கூறுவீராக, அல்லாஹ் சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறான். ஆகவே யார் சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுவன் பின்பற்ற தகுதியானவனா?
அல்லது வழிகாட்டப்படாமல் தவிர நேர்வழி அடைய மாட்டானே அவனா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீங்கள் எப்படியெல்லாம் முடிவுகளை எடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். சகோதரர்கள், இது ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் தான். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணவன், அதோட கிரியேட்டர் அவன் தான் அந்த இதுக்கு வழிகாட்டணும். ஒரு கார் கம்பெனி இருக்குது, அந்த ஒரு கார் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அதோட கேட்லாக், அதோட காப்பிரைட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அதோட அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த காரை மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அதை ட்ரைவ் பண்ணணும். அதோடைய வழிகாட்டுதல் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு மாற்றமாக நீங்கள் உங்களோட அந்த நிர்வாகத்தை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும், நிறைய மிஸ்யூஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகும், இந்த மாதிரிலாம் நடக்கும். இது மனிதர்களுக்குள்ளே அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு அடிப்படையான இது தான். ஆனால் நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்கிறோம். அல்லாஹ் தான் வானத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான், பூமியும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய பேச்சு தான் கேட்குதுன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே நம்ம மட்டும் ஏன் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்குறதில்ல? அல்லாஹ் நம்மளை இங்கே படைச்சி வெறும் வாழ்கிறதுக்காக மட்டும் இங்கே விட்டுட்டானா? எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வெறும் விளையாட்டுக்காகவும் ஒரு கேலி குத்தாக மட்டும் இங்கே வச்சுட்டானா நம்மளை? இல்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம இங்கே இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை பூமிக்கு வந்து எனக்கு அடி பண்ணியதுக்காக தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது இந்தியன் கவர்மெண்ட்டை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு அதில் இருந்தாலும் நம்ம ஷிர்க்கு தான். இன்னும் நம்ம குடும்ப நிர்வாகம் வந்து அல்லாஹ் தேவலன்னு சொல்லி நம்மளே எடுத்துக்கிட்டாலே ஷிர்க்கு தான். 9வது சூறாவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், கிறிஸ்தவர்களை பற்றி, நீங்கள் வந்து உங்களுடைய பாதிரிமார்களையும் துறவிகளையும் வந்து ரப்புக்களாக எடுத்துட்டீங்க, ரப்பாக எடுத்துட்டிங்கன்னு நல்லா சொல்லுவான். ஒரு சஹாபி கூட வந்து கேட்பார், ஈசா நபியை ரப்பா எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. ஆனால் நாங்கள் துறவிகளையும் பாதிரிமார்களையும் எங்கே ரப்பா எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவங்க வந்து உங்களுடைய நிர்வாகத்தை நீங்கள் சொன்னால் அல்லாவுக்கு மாற்றமாக ஒரு நிர்வாகத்தை நீங்கள் கொடுத்தா கூட நீங்கள் சரின்னு சொல்லி அல்லான்னு சொல்லி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே, அதுதான் அவங்களுக்கு நீங்கள் ரப்பா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது மோனோத்திசம் சொல்லுவாங்க. ஃபிரௌனுக்கும் இதில் தான் பிரச்சனை, நம்ரூத்துக்கும் இதில் தான் பிரச்சனை. இதுதான் நம்மளுடைய விஷயங்களே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அல்லாஹ்வுக்கு வந்து நம்ம இங்கே ஷிர்க் வச்சுட்ருக்கோம். ஆனால் அது எந்த அடிப்படையில் நம்ம வச்சுட்ருக்கோன்னே தெரில. நம்ம பொதுவாக சிலைகளை மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வுக்கு இணையாக வைக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணையாக நம்ம ஆட்சி நிர்வாகத்தில் கொண்டு வந்து ஒருத்தர் வைக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஷிர்க்கு தான். அதுக்காக இங்கே ஆட்சி நிர்வாகத்துக்கு கீழே வாழக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்காங்க, இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு கீழே நம்ம வாழலாம். ஆனால் இதை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு நம்ம இஸ்லாம்ன்ற அந்த தீனை நம்ம விட்டுட்டு இன்றைக்கி அதுக்கு மாற்றமாக அவங்க கொண்டு வரக்கூடிய மற்ற தீனுக்கு நம்ம போயிட்டு ஓட் போடுறதும், இல்லை அந்த சிஸ்டத்தில் போய் நம்ம பங்கெடுத்துக்கிறதும், இன்னும் அதில் முஸ்லீம்களே வந்து எம்எல்ஏவும் எம்பியாகவும் ஆகுறாங்க. அவங்க அந்த பதவி பிரமாணம் செய்யும்போது அவங்க என்ன சொல்லி பிரமாணம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இந்த இந்தியா வந்து என்ன கான்ஸ்டியூஷன் சொல்லுதோ அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறோம், அதுக்கு நாங்கள் உளப்பூர்வமாக நாங்கள் பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உளப்பூர்வமாக அதுக்கு பணி செய்கிறீங்கன்னா அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் நிராகரிக்கிறீங்களா? இது எந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? இதில் நமக்கு எப்படி பள்ளிவாசலில் நம்ம அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறதுலையோ அது மாதிரி பார்லிமெண்ட்லேயும் நம்ம அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, நம்ம மற்ற நிர்வாகத்துலேயும் சரி ஷிர்க் வைக்கக்கூடாது. இதுதான் குர்ஆன் சொல்லுது. இதை நிரூபிக்கிறதுக்காக தான் குர்ஆனுடைய பெரும்பகுதி வந்து அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான், இந்த ஏகத்துவத்தை நிரூபிக்கிறதுக்காக தான். இப்ராஹிம் நபி அவர் ரியலைஸ் பண்ணி வெளியில் வந்ததும் அதுதான். அவர் சொல்கிறாரு, இப்ராஹிம் நபி யாருன்னா அவர் மெசபடோமியா நாகரிகத்தில் வாழ்கிறாரு. ஈராக் நாட்டில் உருன்ற ஒரு நகரத்தில் இருக்கார். மெசபடோமியா நாகரிகம், நைல் நதி நாகரிகம், இது ரெண்டும் ஒரே டைமில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற ஒரு நாகரிகம் தான். அந்த சமுதாயத்தில் அவர் வளர்கிறாரு. அந்த நாகரிகம் வெளியில் வரும்போது அந்த மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டுட்டு இது எங்களுக்கு வழிகாட்டுது, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாழ்க்கை முறை போகிறாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு, அது காலையில் உதிச்சு சாயங்காலம் மறைஞ்சிடுது, இது கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இது எனக்கு எப்படி வழிகாட்டும் அப்படின்றார் அவர். அப்புறம் சந்திரன், அது கொஞ்ச நேரம் தான் அவர் கூட இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு யார் வழிகாட்டுவா? நட்சத்திரங்களும் அதே மாதிரி தான், அவர் கூட கொஞ்ச நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு யார் வழிகாட்டுவா? அவர் யோசிக்கிறாரு, என் கூட எப்பவுமே இருக்கிறது, என்னை எப்பவுமே பார்த்துட்ருக்கிறது, என்னை படைச்சது, எனக்கு வழிகாட்டக்கூடியது அல்லாஹ் தான். நான் என்னோடய மனசை ஒருமனப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் பக்கம் என் முகத்தை திருப்புறேன். மோனோத்திசம் சொல்லுவாங்க, ஏகத்துவம். இதுதான் பியூரிட்டியான ஏகத்துவம். சகோதரர்களை, இன்றைக்கி நம்ம இந்த ஏகத்துவத்தை தான் மிஸ் பண்ணுறோம். நம்ம படைப்பாளன் நல்லான்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கு வழிகாட்டக்கூடியவன், நம்மளை எல்லா நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடியவன் அவனா அப்படின்னு கேட்டால் அதில் நமக்கு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஒரு சில ஷரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் ஒரு சில ஷரியத்தை மட்டுமே வச்சுட்டு அந்த பியூரிட்டியான ஏகத்துவத்துக்கு நம்ம வர முடியாது. முழுமையான ஏகத்துவம்னா முழுமையான அடிப்படையில் இருக்கணும். முதல்ல அவர் தான் பள்ளிவாசலே கட்டுறாரு. பக்கான்ற ஒரு இடத்துல
பக்கான்னா மக்காவுடைய பழைய பேர். அந்த டைம் லைனில் அந்த ஊருக்கு இருந்த பேர். அங்கே அவர் தான் பள்ளிவாசலே ஒன்று கட்டுறாரு. அதுக்கு முன்னாடி பள்ளிவாசல்னே ஒன்றும் இல்லை. சகோதரிகளை, பள்ளிவாசலே இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பள்ளிவாசல்ன்றது அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. பள்ளிவாசல்ன்றது நமக்கு தான் தேவை. நம்மளுடைய கூட்டமைப்பு, நம்மளுடைய சகோதரத்துவம், இதுக்காக தான் பள்ளிவாசல் தேவை. அல்லாஹ் ஆல இம்ரானில் 96வது வசனத்தில் இதை சொல்கிறான். பக்கான்ற இடத்துல அவர் பள்ளிவாசலை முதல்ல கட்டினாருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அஜ்ஜோடைய கிரியைகள், அதோட வழிகாட்டுதல் இதெல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஜ்ஜே எனக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா அகிலத்தாரை விட்டு அல்லாஹ் தேவையற்றவனாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு எந்த தேவையுமே இல்லைன்றதை அல்லாஹ் அந்த இடத்துல உண்மைப்படுத்துகிறோம். சகோதரர்களே, இந்த 3 கூட்டத்துக்கும் கொடுக்கப்பட்ட வேலை இது தான். முதல்ல இது பனி இஸ்ராயல்கிட்ட அந்த வேலை கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கள்கிட்ட, அதுக்கடுத்து நம்மக்கிட்ட. உலகத்தில் அல்லாஹ் யார், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குன்றத தூதர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த தூதர்களுக்கு அடுத்து அந்த வேலை ஒரு கூட்டத்துக்கே கொடுக்கப்படுது. இந்த கூட்டமாக நீங்கள் இதை செஞ்சு காட்டுங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பனி இஸ்ராயலுக்கு இந்த வேலையை கொடுக்குறான். அவங்க அதில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. கிறிஸ்துவர்கள் அதில் வழி தவறி போகிறாங்க. 3வது நம்ம. இந்த வேலை இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இதை பற்றி அல்லாஹ் ஹதீதில் 16வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவினால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா? மேலும் முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களைப் போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். நீண்ட காலம் அவர்கள் மீது உருண்டோடிவிட்ட பொழுது அவர்களின் இதயங்கள் இறுகி போய்விட்டன. அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாகி விட்டு இருந்தனர். இன்றைக்கி நம்மளோட நிலைமை இப்படி தான் இருக்குது. நம்ம இந்த ஒரு வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக புரிஞ்சிக்க கூட முடியாத அளவுக்கு போயிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, சகாபாக்கள் எல்லோரும் இந்த வேலையை செஞ்சாங்க. அதில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. நம்ம ஒத்துக்கிறோம். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க, எதை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி இன்றைக்கி நமக்கு அந்த வேலை இருந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு இதாக போயிடுச்சு. தௌபாவில் 116வது வசனத்தில் அல்லாஹ் இதை உங்களுக்கு ஒரு ஆஃபராகவே நான் கொடுக்குறேன். இந்த வேலைக்கு சொர்க்கத்துக்கு பகரமாக ஒரு ஆஃபராகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களை, அவர்களின் உடைமைகளை அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவார்கள், கொள்வார்கள், கொல்லப்படுவார்கள். இது தௌராத்திலும் இன்னும் இன்ஜீலிலும் இன்னும் குரானிலும் தன் மீது கடமையான வாக்குறுதியாகும். அல்லாஹ்வை விட தன் வாக்கை முழுமையாக நிறைவேற்றுபவர் யார்? இதற்கு பகரமாக நீங்கள் விற்று கொண்ட விற்பனையை கொண்டு மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். இந்த 3 கூட்டத்துக்கு நான் அந்த வேலை கொடுத்து இந்த ஆஃபரும் 3 கூட்டத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறான். இன்னொரு இடத்துலையும் இதை பற்றி டீட்டெயிலாக அல்லாஹ் சொல்கிறான். சஃப்ல 9லேருந்து 14வது வசனம் வரைக்கும், அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியிலும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு விருப்பாக இருந்தாலும் சரி. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் வழியில் உங்கள் பொருள்களாலும் உங்கள் உயிர்களாலும் ஜிஹாத் செய்யுங்கள். நீங்கள் அறியக்கூடியவர்களாயின் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிலைத்திருக்கும் சோனங்களின் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான். இதுவே மகத்தான வெற்றியாகும். மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு வழங்குவான். அல்லாஹ்விடமிருந்து கிட்டும் உதவியும் அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும். அது நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்துவிடும். அதுக்கு கீழே ஈசா நபி அந்த சீடர்கள்கிட்ட எப்படி அந்த வேலைக்கு கூப்பிட்டாங்க, நம்ம இன்றைக்கி எப்படி அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களே, மரியத்தின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி, இறைவன் பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் என கேட்டபோது, நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக இருக்கிறோம், அன்சாரிகளாக இருக்கிறோம் என சீடர்கள் மறுமொழி அளித்ததை போல் நீங்களும் அல்லாஹ்வின் உதவியாளராக திகழுங்கள். அப்போது இஸ்ராயலின் வழித்தோன்றல்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள், மற்றொரு பிரிவினர் நிராகரித்து விட்டார்கள். பின்னர் நாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவர்களுக்கு அதற்காக உதவி நல்கினோம். மேலும் அவர்களே வெற்றியாளர்களாக திகழ்ந்தார்கள். இந்த அளவுக்கு இந்த வேலையை அல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மேலே விதிச்சிருக்கான். அல் கிதாபை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம மேலே விதிச்சிருக்கான்னு இந்த சஃபுடைய வசனங்களும் தௌபாவுடைய வசனங்களும் பார்த்தா நமக்கு புரியும். நம்ம இந்த வேலையை இன்றைக்கி சரியாக செய்யாததுனால ரொம்ப மோசமாக போயிட்டோம். இன்னும் நமக்கு தலைவர்களும் சரியான வழிகாட்டக்கூடிய தலைவர்களும் இன்றைக்கி இல்லை. இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த சிந்தனை நல்லா பரப்பி அப்படி உறுதியாக இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு தலைவர்களை ஏற்படுத்துன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான். அந்த வாக்குறுதி சஜ்தாவில் 24வது வசனத்தில், மேலும் அவர்கள் பொறுமையை கடைப்பிடித்து நம் வசனங்கள் மீது உறுதிப்பாடு கொண்டிருந்த போது அவர்களிலிருந்து தலைவர்களை நாம் தோற்றுவித்தோம். அவர்களோ நம் கட்டளையை கொண்டு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள்.
இது மாதிரி நம்ம இதில் உறுதியாக இருக்கும்போது நம்மளுடைய விவகாரங்களை நம்ம அமைச்சிக்கும் போது இந்த சிந்தனை நமக்கு அதிகமாக மக்கள் மத்தியில் பரப்பும்போது அல்லாஹ் நமக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய தலைவர்களை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். இன்னும் நம்ம இந்த வேலையை சரியாக செய்யாததுனால தீனை பலக்கூறாக பிரித்ததை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கும் நபியா உமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்கள் தீனை பிரிக்காது. இன்றைக்கி முஸ்லீம் தீன் 52 ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் இஸ்லாம்ன்றது ஒன்று தான், ஒரு ஸ்டேட் தான். ஒரு ஸ்டேட் இருக்குது, 2 ஸ்டேட் இருந்தால் ஒரு ஸ்டேட்டு கீழே வந்துடணும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்பு. இன்றைக்கி நம்ம 52 ஸ்டேட்டங்களாக பிரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி காசாவில் நம்முடைய சகோதரர்கள் எவ்வளோ துன்புறுத்தப்படுறாங்க, குழந்தைங்கள் கொல்லப்படுறாங்க. இதை பார்த்து நம்ம வெறும் ஃபீல் மட்டும்தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணோம், ஏன் எல்லாம் நம்மளே அடி வாங்க விடுறான், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி யோசிக்கணும். இந்த வேதனை காசாவுக்கு மக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது அல்லாஹ் இன்னொரு இடத்துல ரொம்ப பெரிய வார்னிங்கை கொடுக்குறான், துகான்னு சொல்லிட்டு 10வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும். சரி, இனி ஒரு நாளை எதிர்பார்ப்பீராக, அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும், அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும், இது துன்புறுத்தக்கூடிய தண்டனையாகும். எங்கள் அதிபதியை எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கியருள், நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம். இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது? வெளிப்படையான இறை தூதர் இவர்களிடம் வந்தும் இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் இவர்களின் நிலை. இவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நாம் சற்று வேதனை அகற்றிவிடும் போது அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததை மீண்டும் செய்வீர்கள். நாம் பலத்த அடி கொடுக்கும் நாளில் நாம் உங்களிடம் பழிவாங்கியே தீருவோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு கடுமையான வேதனையை குறித்த ஒரு முன்னறிவிப்பு. இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் நுழைஞ்சிட்டோம். அது அரசியலை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கை கெட்டுற தூரத்தில் இருக்குன்ட்டு. சகோதரர்களே, இது நமக்கு ரொம்ப தாமதிக்கப்பட்ட ஒரு டைம். இது நம்ம முன்னிருந்தே அந்த வேலையை செஞ்சுருக்கணும். இது ரொம்ப நெருங்கிடுச்சு. வேதனையோட டைமும் நெருங்கிடுச்சு, ஈசா நபியோட வருகையோட டைமும் நெருங்கிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்காமல் யூனுஸ் நபியோட சமுதாயம் மாதிரி கடைசி காலத்தில் எல்லாம் சொல்வானே, வேதனைக்கு முன்னாடி திருந்தின ஒரு யூனுஸோட சமுதாயம் மாதிரி இன்னொரு சமுதாயம் இருக்கக்கூடாதுன்னு கேட்பானே, அந்த சமுதாயம் மாதிரியாச்சும் நம்ம ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் நம்மளுடைய விவகாரங்களை நம்ம சரி செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக நம்ம ஆகிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு முதலும் கடைசியுமா அல்லாஹ் புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.